Daily. Taste the Daily. சென்னை ஆலந்தூர் அருகே பெண் தூய்மை பணியாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இருவர் பிடிபட்டனர். ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயது பெண் தனியார் நிறுவனத்தில் தூய்மை பணியாளராக உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தூய்மை பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். ஆதம்பாக்கம் இந்திரா நகர் சந்திப்பு அருகே அவர் சென்றபோது வழிமறித்த இருவர் ஆபாசமாக பேசி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்தனர். இது தொடர்பான புகாரில் நங்கநல்லூர் இந்திரா நகரைச் சேர்ந்த லோகேஷ், சானட்டோரியம் துர்கா நகரைச் சேர்ந்த புருஷோத்தமன் ஆகிய இருவர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணியில் அலட்சியம் காட்டி வருவதால் பணி முடித்த பெண்கள் நிம்மதியாக வீட்டிற்கு செல்ல முடியாத அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை நொளம்பூர் அருகே கணவரை இழந்த பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் முகேஷ் என்பவர் போதையில் அதே பகுதியைச் சேர்ந்த கணவரை இழந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரிய வருகிறது. இதில் காயமடைந்த பெண் முகேஷ் மீது புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் முகேஷ் திமுக பிரமுகருக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காவல்துறையினர் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. பேரங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண் பணியாத நிலையில் காமுகன் முகேஷ் சரணடைந்தார். ஆளும் கட்சி என்ற அகந்தையில் ஞானசேகரனை போன்று திமுகவினர் காமுகன்களாக நடமாடி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் கடந்த 10 நாட்களில் சாலையில் நடந்து சென்ற 3 பெண்களிடம் பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றிருப்பது பெண்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரங்களில் தனியாக நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து போதை ஆசாமிகள் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பெருங்குடியில் நடந்து சென்ற ஐடி பெண் ஊழியரிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட ஹோட்டல் ஊழியர் லோகேஸ்வரனும், திருமங்கலம் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கார் ஓட்டுநர் வினோத்தும் பிடிபட்டனர். இதேபோன்று 2 தினங்களுக்கு முன்பு வேளச்சேரியில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கிண்டியை சேர்ந்த கார் ஓட்டுநர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பாலியல் அத்துமீறல்கள் நடைபெற்று வருவதாகவும் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஈரோட்டில் நட்சத்திர ஹோட்டலில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண்ணை ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து மிரட்டிய தனியார் நிறுவன மேலாளர் பிடிபட்டார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கிளமெண்ட் ராஜ் என்பவர் அதே பகுதியில் இருக்கும் ஒரு கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிறுவனத்தில் பணியில் சேர்வதற்காக விண்ணப்பித்திருந்த கோவையைச் சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்டு நேர்காணல் செய்ய வேண்டும் என கூறி வீடியோ காலில் அழைத்துள்ளார். ஹோட்டலில் வரவேற்பாளர் பணி இருப்பதாகவும் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் என்றும் கூறிய கிளமெண்ட் ராஜ் பணியில் சேர்வதற்கு உடலில் காயங்கள், தழும்புகள் இருக்கக்கூடாது என்று கூறி பெண்ணை ஆபாசமாக வீடியோ பதிவு செய்ததுடன் அந்த வீடியோவை அனுப்பி அவரை மிரட்டியுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் கிளமெண்ட் ராஜ் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கறி விருந்தில் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி சிக்கினார். புதுக்குயனூரில் நடைபெற்ற கறி விருந்து விழாவில் கலந்து கொண்ட திமுக மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் கந்தசாமி மது போதையில் பெண் ஒருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் திமுக நிர்வாகி கந்தசாமி பிடிபட்டார். அதிகார போதையில் தொடர்ந்து பாலியல் ரீதியில் பெண்களை துன்புறுத்தி வரும் திமுகவினருக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என மக்கள் எச்சரித்தனர்.